இறைவன் இருவகையான தன்மை உடையவன். அரியவனாவும் நிற்பான், எளியவனாவும் நிற்பான். நீ எப்படி நிக்கிறியோ அதை பொறுத்து. என்கிட்ட கல்வி இருக்கிறது, என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீ ஏதாவது நினைப்பில் நினைச்சு நின்னா அரியவனா நிற்பான். அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல சாமி, எதுவும் கருணையினால வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமானே அப்படின்னு நின்னா நானே உனக்கு எளியவன் தாப்பா, என்னப்பா உனக்கு வேணும். அவன் கீழே இறங்கி வந்துப்பான். நீங்க இப்படி துண்ட இக்கில வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்கன்னா அவர் அதுக்கு கீழே சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் நிற்பார். ஏன்? அன்பருக்கு அன்பன். நீங்க என்ன மாதிரி நீ நிக்கிறையோ அதை விட ஒரு மடங்கு கூட உங்ககிட்ட நிப்பாவன். நீ அன்பு வயமா நின்னா தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப. இதை விட எப்படிங்க சொல்றது? அன்பு செலுத்துபவனுக்கு இறைவன் யாரு? அன்பன் அல்ல, அவரினும் அன்ப. நாம் அப்படி நிப்போமா என்ன?